90 தொகுதிகள் 2.5 ஆண்டு முதல்வர் பதவி என பல்வேறு ஆஃபர்களை விஜய் நிராகரித்து விட்டதாக கூறியுள்ள தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா 234 தொகுதிகளிலும் தாவேக தனித்தே களம் காணும் என தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தாவேக தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தார். நாம் கொள்கைகளை உள்வாங்கி 234 தொகுதியிலும் உறுதியாக உண்மையாக நாம் போட்டியிடுவதற்கு எல்லா விதமான மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு. எந்த அழுத்தங்களும் நமக்கு கிடையாது. எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்கொள்வோம். இதுதான் உண்மை. அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவோம். அதனால நம்மளுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தெளிவா இருக்கு. கொளத்தூர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் இங்கு தோற்கடிக்கப்படணும். முன்னாள் முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வலிமை கொளத்தூர் மக்களுக்கு இருக்கு. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசியதற்கு தாவேக கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர். அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள் 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்படுகிறீங்களா? அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. முன்னதாக கூட்டத்தில் பேசிய ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோக் ஆதவ் அர்ஜுனா எந்த எண்ணத்தில் ரஜினிகாந்த் பற்றி பேசினார் என்பதை விளக்கமளிக்க வேண்டும் என்று மேடையிலேயே கேட்டுக்கொண்டார். இதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா ரஜினியிடம் மன்னிப்பு கோரியுள்ளார்.